நண்பர்களே, இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை காலையில் மதுவுக்கு வந்து சப்பாத்தி. மது இது என்னடா இம்மா சாப்பாடு சாப்பாடு தான் மது இதிலே வச்சுட்டியா? என்னடி சொல்கிற? என்ன மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? அது முதல்ல மதுவுக்கு சப்பாத்தி கொடுத்து சாப்பிட்டு சுட சுட சென்னா மசாலா போதுமாடா. என்ன அமைதியாக இருக்கு? என்னவா பிரச்சனை? ஐயோ இது மாட்டிக்கிடுச்சு அங்கே. ஓகே, நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, டக்கு டக்குன்னு சாப்பிடு. அள்ளி எனக்கு கப்பு கப்புண்டு சப்பாத்தியை எப்படி அள்ளி? ஆமாம் சாப்பிடு. என்னடி இது புதுசாக வச்சுருக்க? என்ன ஒரே அதிசயமாக இருக்கு. ஏய் என்ன என்ன பிரியாணி? டொமேட்டோ ரைஸ் முட்டை ரைஸா? டொமேட்டோ ரைஸ். ஓ டொமேட்டோ தக்காளியா? ஏய் இங்கே இரு வீடியோவா? கழுவி ஊற்றுவாங்க. செம்மையா இருக்குடி. ஆஹா, கீழே சிந்தாதே. முதல் சருமிக்கு வச்சுருவோம். ஓ சாரி இப்படித்தான் தவறு பண்ணிடுறேன். அப்பா அதை மறந்துடுறேன். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பையா, எதுக்குன்னு பிள்ளைகளுக்கு அனுப்பி விடாதல்ல. உப்பு பாரு, டேஸ்ட் பாரு, அதுக்கப்புறம் வச்சுக்கணும். அதான் எல்லா பிள்ளைகளும் வாங்கி தின்றுட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நிறைய வச்சேன்னாவா உன்னோட சாப்பிட முடியலன்னா பிள்ளைகளுக்கு கொடு. சென்ன மசாலா உனக்கு இன்னைக்கு. நண்பர்களே, இன்றைக்கி சென்ன மசாலாவும் தக்காளி சோறு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். போதுமா போதுமா? அப்படி வச்சுருவோம். அட்வான்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு அட்வான்ஸா? நண்பர்களே, இப்போ நம்ம அப்போ எதையும் போட்டு நம்மளை போட்டதை போட்டுருவேன். மிளகா 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 போதுமா? சரி, கம்மி பண்ணுவோம். மது சூழ்ச்சியில் கம்மி பண்ணிடணும். ஓகேவா? ஓகேவா? ஐயோ எங்கே நோட்டு பண்ணாங்கண்ணா? சென்ன மசாலா உனக்கு வச்சுருமா? இங்கிலீஷ் லைட்டாக போதுமா? போதுமா? நேற்று மாதிரி சாப்பாடு மிச்சம் கொண்டாந்து நினச்சிக்கும் போது செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். சரியா? சரி, எனக்கு ஒரு சின்ன தட்டு எடுத்தாப்பா, நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன் எப்படின்னு. விரதம்னா நினைக்கலடா, சும்மாடா, டெய்லி விரதம் இருக்கக்கூடாதா? காலை டிஃபனே அவ்வளோதான், முடிச்சுக்கிறோம். சென்ன மசாலா பார்த்து எச்சி ஊறி வச்சு எனக்கு. அப்படி சுற்றி வந்து கொடுப்பா. உடா என்னதான் அப்படி டேஸ்ட்னு பார்த்துருவோமே. ஓகே, இந்த ஆளுக்கு ஒரு டிஃபன் மூடி எதுங்க. சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு. அப்பா சென்ன மசாலா சாப்பிடுவாத. சூப்பராக இருக்குப்பா. அது சாப்பிட்டு பார்க்குறேன், நானாப்பா சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த ஆக்கட்டுவேன்.
வெறும் ஊற்று நீ சாப்பிடுத சுண்டல் சாப்பிடுறது அது முழுகு. நல்லது இல்ல. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வேற லெவலாக இருக்கு. இல்லாம உனக்காக பண்ணிருக்கேன். உரப்பே இல்லை. பத்தல என்ன வைக்குது? சூப்பாக தண்ணி கொண்டு கொடுப்பா. மசாலா உரைக்குதா? உண்மையிலே சிக்கன் 65 போன்லெஸ் மட்டும் தின்னு சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்கு. செம்ம டேஸ்ட்டு. யோ உண்மையிலே விளையாட சொல்ல சரியான டேஸ்ட்டு. அது கொஞ்சம் ஆரட்டு தான் திறந்து வச்சேன் விட. கொஞ்சம் ஆரட்டும். நான் சோறு சாப்பிட்றேன். சோறு தான் சாப்பிட்றேன். சோறு தான் அனுப்பியா இருக்கப்பா. இன்னும் சுண்டல் இவ்வளோ சுண்டல் வந்தா வேணாம் சுண்டல் சோறு போட கொஞ்சம். இல்லை போடு. ஆமாம் சாப்பிடாத சாப்பிட போடுறேன். இதுவும் சூப்பராக இருக்கும். ஏன் அது வேணாமா? அடா ஏன் வேணாம்? என்ன அது? சப்பாத்தி சுண்டல் நானும் மல்ல போய் ஊருவா இந்த மூடியில் வச்சுட்டு அப்படியே எண்ணெயை பரவிடலாம். எண்ணெயை பரவிடலாம் வேணாம். இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சுக்கலாம். கடையில் மாதிரி வச்சுக்கணுமா? ஒரு சவுட் வச்சுக்கணும். கட் பண்ணி அதில் வச்சு டிவியில் மடிச்சு வச்சுக்கணும். இன்னும்மா சட்னி மாதிரி மடிச்சு வைப்பான் ஹோட்டலில். தெரியாது. விடு சூடாக இருக்கு. வேணாம் வேணாம் வைக்கக்கூடாது. ஒரு பிளாஸ்டிக் பேப்பரா ஏண்டி விளக்குறேன் உரக்கலன்னு உரப்பு தாமல இதில். மசாலாவில் ஆ ஒரு ஸ்பூன் மிளகா போட்டு. எதுக்கு மிளகா பொடி போடக்கூடாது. மிளகா போட்டியா? பால் வேணா கொஞ்சம் ஆஸ்திக்கு புரியல. மிளகா போட்டியா? இல்லை இல்லை பால் வேணான்னு சொல்றாங்க. நீ இப்போ சுட சுட கொஞ்சம் குடிச்சிருக்கோ. ஒரு டம்ளரில் கொஞ்சம் கூட ஆற்றி குடி. உனக்கு என்ன செய்யுது? தண்ணி குடிக்கிறதப்பா. அப்பா உரப்பு தாங்கல சாமி. என்ன தண்ணி போட்ட? நல்லா சொல்லியா நீ? அதுக்குலாம் அப்புறம் சாப்பிடுவோம். ஒரே ஒரு ஸ்பூன் தான் மிளகா பொடி போட்டு. நிறையாவும் போடுவோம். மிளகா போட்டியா? பச்சை மிளகா தக்காளி சோறில் தான் பச்சை மிளகா போடுவோம். பச்சை மிளகா எல்லாம் இதில் எல்லாத்துலையுமே குழப்பி போல. அப்போ உடனே இன்னும் உரைக்குது அது சாப்பிடு. நல்லா இருக்குது. அப்பா தண்ணி விட்டோம். அம்மா சோறு விட உனக்கு ஓகே. நம்மளே உரப்பா என்ன இல்லை அப்பா. எல்லோரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு. நம்ம வீடியோ ஓட மாட்டேது. ஓடன்னு சொல்லுவா. ஓடுமா ஓடாதா இந்த வீடியோ?
வேண்டாம். இன்றைக்கி நான் தான் இப்போ எந்திரிச்சு ஓடணும் ஸ்கூலுக்கு. சரியா? ஓகே, மற்ற ஒரு வீடு சந்திக்கும் முறை கொண்டு விடுவது மதுரை மீசு மணியா அன்பு மகள் மதுமிதா உரைக்குதிரி. ஓகே நம்மள எல்லாரும் பாய் பாய். நம்மள எல்லாரும் ஹெல்மெட் போடு, டொருன்னு வண்டி விடுங்க. நிகழ்ச்சியை தோற்று வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமச்சி உலகம் மதுரை. 14. இணைந்து வழங்குவோர் ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம், பாய் பாய். சு